ஒன்று 2 ஏரியாவில் மட்டும்தான் 0 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் போல் ஐஸோட. எம்ஆர்எஃப் வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து அந்த டயர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. ஏன்னா லடாக் ரைடில் இந்த வண்டி வந்து இப்போ ஃபஸ்ட்டு கிளம்புது இன்றைக்கி. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துன்னு போகிற லக்கேஜஸ். ரைட், கிளம்பலாமா? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி தாங்க வந்து மாரத்தான் ஓடிட்டு வந்தோம். கலைஞர் மெமோரியல் 3rd இன்டர்நேஷ்னல் மாரத்தான். இது ஆக்சுவலாக இந்த மாரத்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன கணக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 1 lakh பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 80 to 1 lakh பீப்புள் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் வந்த மாரத்தானா. அதனால் இது வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டாக ஏதோ இதில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு போல். அது என்னன்னு தெரில. அது நியூஸ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வரும். சன் டிவி நியூஸு எல்லா நியூஸ்லேயும் போட ஆரம்பிச்சிருவாங்க. நான் கரெக்டாக வந்து 5 o'clock டெக்கத்லான் வரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ டைம் வந்து 4:53. 7 நிமிஷம் இருக்குது டெக்கத்லான் போகிறதுக்கு. நம்ம வீட்டிலேருந்து டெக்கத்லான் வந்து 5 நிமிஷம் தான். சல்லுன்னு பைபாஸ் ஒரு 3 minutes 2 minutes பைபாஸ் போயிட்டு பைபாஸ்லேருந்து ஒரு 3-4 minutes போயிடலாம் டெக்கத்லான். அம்மாடி பைபாஸ் கிட்டே வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு மெயினாக வந்து என்னென்னா குளிர் வந்து அங்கே ரொம்ப ஐஸ் இருக்காதான் இப்போதைக்கு லடாக்கில். ஏன்னா இனிமேல் தான் வந்து ஸ்னோ பயங்கரமாக வர்ற ஸ்டேஜாம். அடுத்த மாதம்லாம் லடாக்கில் இருந்தோம்னா பயங்கரமாக ஸ்னோ இருக்குமா, பயங்கர குளிருமா. அதனால் வந்து இப்போ வந்து குளிர் எப்படி இருக்கும்னா 3 டிகிரி 4 டிகிரி, நைட் டைமில் 5 டிகிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குமா. 1-2 ஏரியாவில் மட்டும்தான் 0 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் போல் ஐஸோட. அதுக்கேற்ற மாதிரியான ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ரைனாக்ஸில் வந்துட்டு இந்த வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் இருக்குல்ல, அது ஒன்று வாங்கினாலே போதும். நீங்கள் லடாக் ரைடு ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் அதை போட்டுகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, அந்த சாக்ஸ் ஒன்று வாங்கிடலாம். ஏன்னா அதுவே கிட்டத்தட்ட வந்து 2500 3500 வருதுங்க. 2 மாடல் சாக்ஸ் இருக்குது. ஒன்று ஈவோ, ஒன்று ப்ரோன்னு நினைக்கிறேன். 2 மாடல் சாக்ஸ் அவங்க சைட்டில் பார்த்தேன். அது 2ல் எது வாங்கலான்னு பார்த்துட்டு ஏதாவது ஒன்று வாங்கிட வேண்டியதான். வாங்கியாச்சுன்னா அந்த ஒரு சாக்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் தனியாக ஒரு 4 பேர் இல்லை ஒரு 5 பேர் எடுத்து வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஓகேவா? இப்போ வந்து மெயினாக வாங்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கான ஒரே ஒரு ஐட்டம், ப்ளஸ்ஸு வேறு ஏதாவது டிஷர்ட்டு நல்லா அழகாக சுருட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து ஒரு 4 டிஷர்ட் எடுத்துக்கலான் இருக்கேன். அவ்வளோதான். வேறு எதுவும் மேஜராக எதுவும் எடுக்க தேவையில்ல. அதே மாதிரி ட்ராவலுக்கு வந்து என்னென்ன ஐட்டம் எடுத்துகிட்டு போக போகிறேன், லக்கேஜ் எவ்வளோ எடுத்துகிட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அதை நான் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போதைக்கு வந்து இந்த ஷாப்பிங் வேலையை முடிச்சுட்டு வருவோம். அதே மாதிரி வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக கொண்டு போயிடணும். என்ன செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் டயரும் பேக் டயர் மட்டும் மாற்றணும். அது மாற்றியாச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதோட ஒர்க் முடிஞ்சிடுங்க, வண்டியோட ஒர்க். ஓகேவா? வாங்க இப்போ போகலாம். நமக்கு வந்து அந்த அட்வென்ச்சரில் இருக்கிற ஸ்டாக் டயரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரௌண்ட் ஒரு 19,000 to 20,000 வருது செட்டு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து. ஆனால் அதே இது வந்து நம்ம எம்ஆர்எஃப்பில் வந்து அட்வென்ச்சருக்குன்னு சொல்லி டயர்ஸ் போட்டிருக்காங்க. அதோட செட்டு வந்து பார்த்திங்கன்னா 7,000 to 8,000 வருது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து. எம்ஆர்எஃப் வந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து அந்த டயர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. ஏன்னா ரிட்டன் வந்து நான் வந்து K2K ஓட்ட போகிறேன், ஃபாஸ்டஸ்ட் K2K. அதில் வந்து எப்படி பார்த்தாலும் நான் ஹைவேஸில் சில ஹைவேலலாம் வந்து 140 150லாம் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் மோஸ்ட்லி வந்து 120 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 120 130 140 150 அது அந்த ரேஞ்ச் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து அந்த டயரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஸ்டாக்கில் இருக்கிற டயர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் வந்து நான் 155லலாம் கண்டினியூஸாக ஓட்டியிருக்கேன், ஒன்றுமே ஆகலை. ஆனால் வந்துட்டு எம்ஆர்எஃப்பில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி டயர் ஒன்று சொன்னாங்க, ஏதோ ரப்பராக ஏதோ ஒன்று சொன்னாங்க. அது வந்து ஆஃப் ரோடிங்க்கு நல்லா இருக்குமா, பட் ஆனால் ஹைவேஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டயர்ஸ் இன்கேஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து இருக்கிற டயரே வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த டயரே வச்சுட்டு லடாக்கில் ரவுண்ட் அடிக்க வேண்டியதான். ஆனால் போகிற வழியில் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு நல்ல டயர்ஸ் கிடச்சிதுன்னா பின்னாடி டயரும் ஃப்ரண்ட் டயரும் வாங்கி கையில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது இடத்துல டயர் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நான் வந்து ஹைவேஸ்லேயே வந்து நான் டயர் மாற்றிப்பேன். இப்போ டெக்கத்லான் வந்தாச்சு, அதனால் வந்து உள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ட்ரி இந்த சைடு தானா? ஓகே. நான் அதனால் டயர்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டயர்ஸை வாங்கி கையில் வச்சுப்பேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலான் இருக்கேன். போகிற வழியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மாற்றிக்கலான் இருக்கேன்.
சரி வாங்க வண்டியை விட்டுட்டு நம்மால் வந்துட்டாரா? எங்கே விடணும்? இந்தா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெக்கத்லான்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு 3 ஐட்டம் டெக்கத்லானில் வந்து இருந்தது, பட் ஆனால் சைஸ் இல்லை. அது வந்து ஸ்டாக் வந்து இன்னொரு 3-4 டேஸில் வந்துருமா. இல்லைனா வந்து அந்த என்னது இது ஓஎம்ஆரில் ஒரு டெக்கத்லான் இருக்காம அங்கே இருக்கோன்னாங்க. எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு அடுத்த வாரம் நெக்ஸ்ட் சண்டே வந்து மறுபடியும் வந்து ஷாப்பிங் பண்ணலாம். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து விலாக் வந்து டெக்கத்லானில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஷர்ட் வந்து கிழிஞ்சு போயிருந்ததில்ல, அது ஒன்று மட்டும் தான் எடுத்திருப்பேன் அதிகபட்சமாகவே. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவை வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீக் வந்து மறுபடியும் டெக்கத்லான் போய் ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அப்படியே ஒரே வீடியோவாக போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா இது தனியாக மறுபடியும் அதுக்கு ஒரு ஷாப்பிங்க்கு தனியாக ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் ஒன்றா அப்படியே வீடியோ போட்டிருந்தேன்னா ஏகப்பட்ட வீடியோ ஆகி போயிடும். அதனால் நெக்ஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் போவேன். அதுதான் ஃபைனல் ஷாப்பிங். அதுக்கப்புறம் வந்து துணி எதுவுமே வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. இன்றைக்கி வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் லைனர், அதான் ஏற்கனவே சொன்னல இன்னர் லைனரு நெக்குக்கு போடுறதுன்னு, அப்புறம் வந்து ஒரு 2 டிஷர்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அது நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம மற்ற ஐட்டத்தை எல்லாத்தையும் வாங்கியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக லேக் தேவையான எல்லாமே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் லக்கேஜ் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் கேரி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லடாக் ரைடில் இந்த வண்டி வந்து இப்போ ஃபஸ்ட்டு கிளம்புது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 20th ஆகஸ்ட்டு. ஸோ நான் கிளம்புற டேட் வந்து 24th அந்த மாதிரி கிளம்புவேன். ஸோ இந்த வண்டி இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக லோடாகி வந்துடுச்சு. ஸோ இப்போது இன்னொரு 1/2 hourல இவர் கிளம்பிடுவார். ஸோ நம்ம அடுத்தது வந்து வீட்டுக்கு போயிட்டு டெக்கத்லான் ஷாப்பிங் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 o'clock தான் ஆகுது. ஸோ ஒரு 10 o'clock போல் டெக்கத்லான் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி இருக்கிற ஷாப்பிங் வேலையை முடிச்சாச்சுன்னா அவ்வளோதாங்க. நம்ம வண்டி எல்லாமே செட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 நாளில் கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். லக்கேஜ் பேக்கிங் எல்லாமே முடிச்சிட்டேன்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளும் 24th வந்து ஃப்ரீயாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஓகே பை. இப்போ அடுத்தது வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெக்கத்லான் தான் போகிறேன். கொஞ்சம் டைம் பார்த்துட்டு தான் போகணும். ஏன்னா இப்போ மணி வந்து 7 தான் ஆகுது. ஸோ ஒரு 10 o'clock மேலே டெக்கத்லான் போயிட்டு ஒரு 2-3 டிஷர்ட்டும் அந்த வார்ம் சாக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வாங்கிட்டேன்னா என்னோடய ஷாப்பிங் ஒர்க் முடிஞ்சிச்சுங்க. டெக்கத்லானில் மேபி நான் வீடியோ எடுத்தால் தான் எடுப்பேன், இல்லைனா வந்துட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டில் போய்ட்டு அப்படியே இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பை பாய் 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 பாய். ஓகே ரைட், வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு டெக்கத்லான் கிளம்பலாம். ஸோ ப்ரோவோட வண்டி தான் ட்ரையம்ப்பு. அவர் வண்டி வந்து டெல்லி ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் என்றைக்கு ஃப்ளைட்டு? 26th மார்னிங் ஃப்ளைட்டு. ஓகே ஓகே டன். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெக்கத்லானோட ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்து அது தனி பார்ட்டாகவும் லக்கேஜ் பேக் பண்ணுறத தனி பார்ட்டாகவும் போடலான்னு இருந்தேன். பட் ஆனால் ரெண்டையும் சேர்த்து ஒரே இதிலே முடிச்சு விட்டுடலாம். ஏன்னா டெக்கத்லான் ஷாப்பிங் ப்ளஸ்ஸு லடாக் ரைடு ஒர்க்கு நம்ம என்னென்ன எடுத்துன்னு போகிறோமோ அதெல்லாம் மொத்தமாக ஒரே வீடியோலேயே போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் லக்கேஜ் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 23rd ஆகஸ்ட்டு. நாளைக்கு மார்னிங் கிளம்பணும். அதனால் கொஞ்சம் அவசரமாக லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் வேறு ஒரு பைக் லான்ச்சுக்கு வேறு போக வேண்டியது இருக்கா. அதனால் சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 1 o'clock ஆகுது. பைக் லான்ச்சுக்கு வந்து 6 o'clock வர சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேணுமோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு மெயினாக வந்து என்னென்னா வண்டி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. வண்டியில் கீழே ஒரே ஒரு போல்ட் மட்டும் இல்லை, அது மட்டும் போடணும், பேஷ் பிளேட் போல்ட்டு. அது போட்டாச்சுன்னா வண்டியோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதேமாதிரி வண்டிக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. பஞ்சர் கிட் எடுத்து வச்சாச்சு, பம்பு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் வந்து சும்மா முடிஞ்ச அளவுக்கு டிஷர்ட்ஸு ஒரே ஒரு ஜீன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ட்ராக் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி டிஷர்ட்டு ஒரு ஷர்ட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்துன்னு போகிற லக்கேஜ். இந்த லேப்டாப் வந்து ரொம்ப டேமேஜ்டு லேப்டாப்பு. அங்கங்கே ஒட்டு போட்டு ஓரளவுக்கு தேற்றி வச்சுருக்கேன். எதுக்குன்னா ஃபைல்ஸ் மட்டும் பேக்கப் எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் வாங்கணும், போய் வாங்கிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. இவ்வளோ தாங்க ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்துன்னு போகிறது. ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இது மட்டும் தான். சாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 செட்டு சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டிஷர்ட்டு டெக்கத்லானில் வாங்கினது தான் இதெல்லாம். ஸோ இது டெக்கத்லான் வாங்கினது, இதெல்லாம் டெக்கத்லானில் வாங்கினது தான். இந்த வார்ம் சாக்ஸு. ஸோ இதெல்லாம் இவ்வளோ தான் நான் எடுத்துன்னு போகிறேன். இந்த ஜெரிகேன் இருக்குல்ல, இது வந்து ட்ரையம்பில் வர்றது. அவர் ஆக்சுவலாக அவர் வண்டி வந்து டெல்லிக்கு போயிடுச்சு. இந்த லக்கேஜ் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நான் வர சொல்ல நான் இதை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அவர் ஃப்ளைட்டில் வராருல, ஸோ இதை கேரி பண்ணிட்டு வர முடியாதுன்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளோட டாப் பாக்ஸு. ஸோ இந்த ஐட்டத்தெல்லாம் வந்து சைட் பாக்ஸும் டாப் பாக்ஸில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வைக்க போகிறேன்னு தெரில. அதே மாதிரி இதெல்லாம் டூல்ஸ், இது டூல் பாக்ஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது மசாச்சர், இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அதே மாதிரி வந்து இதில் வந்து என்னென்னா அந்த மல்டிபின் சாக்கெட் இருக்குல்ல, அந்த இது இருக்குது.
அந்த கேபிளோட வரும்ல அது. இது வந்து ஒரு பழைய ஜீன்ஸை வந்து கிழிச்சு இதுக்குள்ளே தான் இப்போ டூல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை டெய்லர்கிட்ட போய்ட்டு அந்த டூல் பேக் மாதிரி இப்படி இதை தைக்கணும். இது தைச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இன்கேஸ் மைக் எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இது 2 புதுசு வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மைக்கும் ஒரு கனெக்டரும் ஒன்று புதுசு வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பேர் க்ளவுஸு, அதுக்கப்புறம் நம்ம டாய்லெட்டரி ஐட்டமு, அப்புறம் அந்த இதெல்லாம் என்னென்ன தேவையோ, அதான் உங்களுக்கு தெரியும்ல, நார்மலாக உங்களோட நீடுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாகவே கேரி பண்ணிட்டு போகிறது நல்லது தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக டக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், உள்ளே போய் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஹெல்மெட்டை கேரி பண்ணி போக தேவையில்ல. இதை போட்டுட்டு ஹெல்மெட்டை இதில் மாட்டி விட்டுட்டு அப்படியே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துருக்கேன், ஆக்சிஜன் மீட்டரு, ஆக்சிமீட்டரு, அப்புறம் காற்றடிக்கிற பம்பு, அப்புறம் கண்ணாடி, ஒரு அம்ப்ரெல்லா எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் போகிற இல்லை மழை வந்ததுன்னா அப்படியே கொடையை பிடிச்சிட்டு மழையிலே நின்றுக்கலாம், கோபுரவை கழட்டி உள்ளே வைக்கிற வரைக்கும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நான் லக்கேஜ் கேரி பண்ணிட்டு போகிறேன். இன்கேஸ் நான் வேறு ஏதாவது கேரி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் போகிற அப்புறமா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பதில் ஆள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.